ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த அரணாரை அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்த ஒரு ரவுடி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட சொல்லுவாங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேராத, தேவையில்லாத சாவகாசம் நம்மளுக்கு வேண்டாம், லைஃப் தப்பா போயிடும் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஆனா இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாதாரணமா ஒரு கொலை பண்ணிட்டாங்க, ஒரு கொலை முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க கூட இருந்தாலே கூட்டுமே போலீஸ்காரருக்கு என்ன ரிவிட் அடிப்பான்னு உங்களுக்கு தெரியும். இவர் வந்து நண்பர்கள் நினைச்சு அதாவது இன்டர்நேஷனல் தீவிரவாதிகள், அல்கொய்தா தீவிரவாதிகளை அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பாருங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து பிரஷர் வந்திருக்கும், தமிழ்நாடு லெவல்ல இருந்து பிரஷர் வந்திருக்கும், பயங்கரமான அச்சுறுத்தல், பயங்கரமான பிரஷர் எல்லாம் பார்த்திருக்காரு இவரு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல பெரம்பலூரை சேர்ந்த ரவுடி அரணாரை சபரீஷ் அவர் பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுமா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த அரணாரை சபரீஷ், எந்த ஊரை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியை சேர்ந்த செல்வராஜ் நிர்மலா இந்த தம்பதியினரின் மூத்த மகன் தான் இந்த சபரீஷ் என்கிற அரணாரை சபரீஷ். கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு தம்பி, அவர் பெயர் கிரீஷ். எந்த குற்ற சமூகத்திலும் ஈடுபடுறது கிடையாது. அவர் ஒரு கார்பரேட் கம்பெனில கம்பெனி வேலை செய்யறாரு. இவரது அப்பா பாத்தீங்கன்னா BSNL டிவிஷன் இன்ஜினியரா இருந்திருக்காரு. அதனால அப்பப்ப டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி டிரான்ஸ்பர் ஆகி நீலகிரியில் இருக்கும் போது தான் கூடலூருக்கு சென்றார்கள். அப்போதான் பாத்தீங்கன்னா இவர் பிறந்திருக்காருங்க. 1 முதல் 10 வரை கூடலூர்ல தான் படிச்சிருக்காரு. அதற்கு பின் பாத்தீங்கன்னா இவரது சொந்த ஊரான பெரம்பலூர் மாவட்டம் அரணாரை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. +1 +2 இங்க தான் படிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா BA MA ஜமால் முகமது காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. படிக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய உண்டு. நல்ல ஒரு துப்பாக்கி ஷூட்டர் இவர் மாமா அந்த காலத்துல வேட்டைக்கு போகும்போது இவர் கூட்டு போவாராம். மாமா லைசன்ஸோட கன்லாம் வச்சிருக்காரு போல இருக்கு. அதனால இவரும் பாத்தீங்கன்னா அப்போதுல இருந்தே நல்ல ஒரு கன் ஷூட்டர். இவர் ஏம் பண்ணி பயங்கரமா ஷூட் பண்ணுவாராம், துப்பாக்கி கன் ஷூட்டர். அது மட்டும் இல்லாம இல்லீகலாவும் நிறைய கத்துக்கிறார் போல இருக்கு. எப்படி சொல்றது என்ன இது சொல்லி நல்லா கத்துக்கிறார் போல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11, 2001 அன்று பாத்தீங்கன்னா அல்கொய்தா தீவிரவாதிகள் ட்வின் டவர்ஸ் என்ற உலக வர்த்தக மையம் அப்படின்ற ஒரு கட்டிடத்தை வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் நகர்ல 4 விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல 2973 பேர் கொல்லப்படுறாங்க. போலீஸ் இன்டர்போல் வலை வீசி யார் யாருக்கெல்லாம் இல்ல தொடர்பு இருக்குன்னு சொல்லி தேடுறாங்க. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சில போன் கால்ஸ் நிறைய போயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்றாங்க, நேரா சபரீஷை தூக்குறாங்க. பெரம்பலூர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டுல இருந்தா நிறைய போன் கால்ஸ் பாகிஸ்தானுக்கு போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கல்லூரி படிக்கும் போது பாத்தீங்கன்னா சில கேரள நண்பர்களுடைய பழக்கவழக்கம் கிடைக்குது, இஸ்லாமிய நண்பர்களோட பழக்கவழக்கம் கிடைக்குது. அவங்க எல்லாம் வயசுல மூத்தவங்க. இருந்தாலும் என்ன பண்றாரு, அவங்க கேட்கறாங்க ஒரு வீடு எடுத்துக்கூடிய எனக்கு பெரம்பலூர்னு. இவரும் தலைவரும் அழகா வீடெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. யாரு என்னெல்லாம் தெரியாம, அவங்க வந்து அல்கொய்தா தீவிரவாதிகளோட கனெக்ஷன்ல இருக்கிறவங்க. தெரியாம என்ன பண்ணிருக்காரு, எடுத்து கொடுத்துருக்காரு. அவங்களும் பாத்தீங்கன்னா 2001 அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும், எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப 10 கோடி ரூபாய் கணக்கு. இப்ப சின்ன வயசு இருந்தவங்க இவருக்கு அப்படியே 10 லட்ச ரூபாய் செலவு பண்றாங்க. இவருக்கு ஆல்டோ கார்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. காலேஜுக்கு போப்பா, RX 100ல போப்பான்னு சொல்லி நல்ல செலவு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு தெரியாது எதுக்குடா நம்மளுக்கு இவ்வளவு காசு நம்ம செலவு பண்றாங்களே, வண்டிலாம் வாங்கி கொடுத்துறாங்க, கார்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. தெரியல, ஜாலியா பண்ணிக்கிறாரு சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போது. கரெக்டா பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, ஜாலியா ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு லேண்ட்லைன் போனும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த லேண்ட்லைன் போனை மாத்தி நெட் மூலமா என்ன பண்றாங்க, தீவிரவாத இயக்கத்துக்கு எல்லாம் பேசியிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, குட்ட பரேடுல எப்படியும் பரேடு வெயிட்டா எடுத்திருப்பாங்கல்ல, குட்ட பரேடுல என்ன பண்றாரு அதை சொல்லிட்டு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் வீடு கொடுத்தா, இவங்கெல்லாம் இப்படி தப்பான பட்டவங்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னவே இவர் என்ன பண்ணுறாங்க, வான் பண்ணி அனுப்பிச்சுக்கிறாங்க. வழக்குல சேர்க்கல. மற்ற தீவிரவாதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா NIA அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 2001 டிசம்பர்ல பசங்களுக்காக பஸ்ல போறப்போ தகராறு ஆகுது. தட்டிக்கிட்ட கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, வெட்டிட்டு இருக்கிறாரு. அதாவது ஆலம்பாடி அப்படின்ற ஒரு ரோட்ல வைத்து வெட்டுறாங்க. பெரும்பலூர் டவுன் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யறாங்க. சபரீஷ், ராஜேஷ், குமரன், சேகர் 4 பேரையும் கைது பண்ணி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 67 நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் சொல்லி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு போறாரு. அங்க படிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு ICICI பேங்க்ல கலெக்ஷன் மேனேஜர் வேலைக்கு போறார். ஒரு 7 வருஷம் எந்த குற்ற செயலும் ஈடுபடாம கம்மனு சிவனேன்னு அவரு வேலை ஒன்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 2008 பெரம்பலூரில் அரணாரை என்ற இடத்தில் சசிகுமார் என்பவரை வெட்டுறாரு. சசிகுமாருக்கும் குடும்ப பிரச்சனை, பங்காளி தகராறுல வெட்டுறாரு. பெரம்பலூர் டவுன் ஸ்டேஷன்ல சரணடைகிறாரு. பெரம்பலூர் சப்ஜெக்ட்ல அடைகிறாங்க. 18 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள்லயே இவருக்கு மேரேஜ் ஆகுது, திருமணம் நடக்குது. இவர் காதலித்த பெண் வந்து ஊட்டி கூடலூரை சேர்ந்தவர்கள். பெற்றோரை வந்து ஒத்துக்கல, இவர் ரவுடிசம்லாம் பண்றாருன்னு ஒத்துக்கல. பெற்றோருக்கு நேரம் போயிட்டு அவங்க வீட்டுல வச்சு கட்டி போட்டுக்கிறாரு. பெற்றோரை அம்மா அப்பா கட்டி போட்டு பிள்ளைய தூக்கி வந்துக்கிறாரு.
வந்து திருமணம் செய்கிறார். 2009 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 2012 வரை எந்த வழக்கம் இல்ல. அவர் உண்டு ஒரு குழந்தை கொண்டு ஃபேமிலி ஒன்று கரெக்டா இருக்கிறார். அடுத்து 2013 செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கொல்கத்தாவை சேர்ந்த அவருடைய ஃப்ரெண்டு நிர்மல் ஷிண்டே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு நண்பர் என்ன பண்றாரு, அவரு ரவுடி தான். என்ன பண்றாரு, எனக்கு இது எங்க ஊரை சேர்ந்த ரவுடி மூலமா எனக்கு நிறைய பிரச்சனை வருது, எங்க கேங்க்கு அவங்க பிரச்சனை வருது, அந்த 2 பேரை போடணும் சொல்லி வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே என்ன பண்றாரு, சபரீஷும் ஒரு நண்பர் சுகுமாரும் இங்க இருந்து கொல்கத்தாக்கு போறாங்க. இவர் தான் நல்ல கன் ஷூட்டர் ஆச்சே. இவருக்கு நிர்மல் ஷிண்டே என்ன பண்றாரு, ஒரு கண்ணை கொடுக்குறாரு. இவர்கிட்ட கொடுத்து என்ன பண்றாரு, இருவரை சொல்றாங்க. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சௌத்ரி மற்றும் அஜய்குமார் என்பவரையும் டபுள் மர்டர் அடிக்கிறாங்க. துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றாங்க. கொல்கத்தா போலீஸ் கொலை வழக்கு பதிவு செஞ்சு தேடுறாங்க. ஒரு 3 மாசம் அப்ஸ்காண்டு. 4வது மாசம் கோயம்புத்தூர்ல ஒப்பனகார வீதி அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு ஒரு லாட்ஜில் தங்கும்போது கொல்கத்தா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சைதாப்பேட்டை கோர்ட்ல போய் நேரம் ஆஜர்படுத்தி ஹவுரா எக்ஸ்பிரஸ்ல கூட்டும் போறாங்க. வாங்கடா கொல்கத்தா சிறைக்கு சொல்லி 2 பேரையும் கூட்டும் போறாங்க. 90 நாள்ல பெயில் வர வேண்டியதை என்ன பண்றாங்க, வரவிடாமல் கொல்கத்தா போலீஸ் என்ன இங்க இருந்தாங்க அலை ஊட்டிங்களா, உங்களை எப்போ பெயில் கிடைக்கும் பாக்குறேன்னு சொல்லிட்டு 90 நாள் முடிய ஒரு புட்டப்பை போடுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு புட்டப்பை போட்டு ஒரு 4 புட்டப்பை போடுறாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் 1 வருஷம் சிறையில தான் இருக்கிறாங்க. 1 வருஷம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராங்க. பின்பு பாத்தீங்கன்னா 2014 இருந்து 2017 வரை சென்னையில செட்டில் ஆகுறாரு. ஒரு ஆடு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா 2017 மறுபடியும் பெரம்பலூர் போறாரு. சேலம் பள்ளப்பட்டி அப்படின்ற இடத்துல வந்து தன் நண்பர் அரவிந்த் என்பவருக்கு பணம் கொடுக்கல் வாங்க பிரச்சனையில பழனிவேல் என்பவரை வெட்டுறாங்க. பள்ளப்பட்டி காவல் நிலையத்துல கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சபரீஷ், சண்முகம், விமல், கார்த்திக், பன்னீர் எல்லாரையும் தேடுறாங்க. ஸ்பெஷல் டீம் தூக்கிறாங்க. சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. 60 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. சிறையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சாம்பல்பட்டியை சேர்ந்த பிரபல ரவுடி ஜிம்மோகனுடைய பழக்கம் கிடைக்குது. ஏற்கனவே அவருக்கு பழக்கம் உண்டு. இப்ப வந்து நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. சாம்பல்பட்டியில் பாத்தீங்கன்னா ஜிம்மோகனுக்கு அவர் ஆப்பரண்ட் சரவணன் என்பவரை கொல்ல ரூட் கொடுக்குறாரு. அப்போ வந்து ஜிம்மோகன் உள்ளதுன்னு சொல்றாரு, சரவணன் கொல்லணும், நீ ரூட் எடுன்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, ரூட் எடுக்கிறாங்க. ஆனா மிஸ் ஆயிடுது. ஜிம்மோகன் இந்த சிறையிலிருந்து வெளியே வந்துறாரு. அவர் கூடவே தான் டிராவல் பண்றாரு. நல்ல நண்பரா இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஜிம்மோகனுக்கு ஒரு நல்ல நண்பனா தான் இருக்காரு. எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 26, 2021 சென்னை வேளச்சேரியை சேர்ந்த ஆடிட்டர் ஜனரஞ்சன் பிரதான் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். இந்த ஜனரஞ்சன் பிரதான் கொலை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பயங்கர ஃபேமஸா பேசப்பட்டது. இவங்களும் இந்த கேஸ்ல பயங்கரமா ஃபேமஸா பேசப்பட்டாங்க. ஆடிட்டர் கொலை பண்ணிட்டாங்கன்னு ஆடிட்டர் வழக்குன்னு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சென்னையில சினிமா பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சபரீஷ் என்ன பண்றாரு, ஆடிட்டர் பிரதானை அணுகிறார். ஆடிட்டர் பிரதான் ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். இவர் சென்னையில இருக்கணும் பிசினஸ் பண்ணவங்க தான். இவங்க நல்லா தெரிஞ்சவங்க தான். நம்பிக்கையின் பட்சத்தில் என்ன பண்றாங்க, இவர்கிட்ட 300 கோடி பணம் வேணும்னு கேட்கிறாரு. ஆடிட்டர் என்ன பண்றாரு, பர்சன்டேஜ் வைஸ்ல பேசி 300 கோடி கூட எனக்கு, நான் 300 கோடி உனக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்குறாரு. சபரீஷ் என்ன பண்றாரு, நம்பி 300 கோடி கொடுத்துறாரு. 300 கோடி கொடுத்துட்டு 300 கோடி வரும்னு காத்துனுங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, ஆடிட்டர் என்ன பண்ற பிரதான் என்ன பண்றாரு, வா பேங்க் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் அப்பதான் கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த 300 கோடி இல்லாம தனியா சபரீஷ் என்ன பண்றாரு, அவர் செலவுலேயே பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பேங்காக்னு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் கூட்டிட்டு போறாரு. முக்காவாசி ஊருக்கு கூட்டிட்டு போயிறாரு. சுத்திட்டு வந்துடுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா எந்த லோனும் எடுத்து கொடுக்கல. அது லோன் எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏமாத்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை இவர் ஏமாத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு கூலிப்படைக்கு ஒரு 50 லட்சம் பேசுறாரு. பணம் கொடுத்து ஆடிட்டர் என்ன பண்றாரு, சபரீஷை கொலை செய்ய திட்டமிடுறாரு. ஆனா தென் மாவட்டத்தில் இருக்க டீம் என்ன பண்றாங்க, நேரா சபரீஷுக்கு போன போட்டு நாங்க பணத்தை வாங்கிட்டோம், ஆனா நான் உன போறதுக்கு வரமாட்டோம், தெரிஞ்சவன் நீ என்ன பாத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. அவனை ரூட் எடுக்க சொல்றாங்கப்பான்னு சொன்ன உடனே பணத்தையே ஏமாத்திட்டு எனக்கே ரூட் அடிக்கிறேன்னு என்ன பண்றாரு சபரீஷ், நேரா போயிட்டு ஜிம்மோகன்கிட்ட பேசுறாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டானே, என்னப்பா பண்ணலாம், நம்ம தூக்கிலாம் முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரதானை கொலை செய்ய முடிவு செய்கிறார்கள். ரூட் எடுக்கிறாங்க. கரெக்டா இந்த நேரத்தை தான் பாத்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டம் மேல்பாதி ஸ்டேஷன்ல திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதிவேல் அப்படிங்கிற என்ன பண்றாரு, ஒரு சீட்டிங் கேஸ் ஒன்று கொடுக்குறாரு பிரதான் மேல. இவங்க கிட்ட எப்படி ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட ஏமாத்துறாங்க. எஃப்ஐஆர் ஆகுது. எஃப்ஐஆர் ஆகணும்னா அப்பப்போ ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்குது. ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு வரார். அதாவது கரெக்டா ஆகஸ்ட் 26, 2021 அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர இந்த கேஸுக்கு, அதாவது திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதிவேல் கேஸுக்கு வராரு. கரெக்டா என்ன பண்றாங்க, ஒரு இந்த மேட்டர் தெரிய வந்துருது. வேலூர் வராங்க. ஆடிட்டர் வந்து வேலூருக்கு வராரு. சபரீஷுக்கும் ஜிம்மோகனுக்கும் தெரிய வருது. மேல்பாதி ஸ்டேஷன்ல கேஸ் அட்டன் பண்ணிட்டு ஆடிட்டர் பிரதான் என்ன பண்றாரு, ஸ்டேஷன் வெளியே வந்தோடனே தூக்கிடுறாங்க. யாரெல்லாம் தூக்குறாங்க பாத்தீங்கன்னா சபரீஷ், ஜிம்மோகனு, மேட்டூர் கோபி, திருப்பதி கிருஷ்ணகுமார் மற்றும் ஒரு 2 பேர் சேர்ந்து எல்லாம் தூக்குறாங்க. ஆடிட்டரை கிட்னாப் பண்ணிடுறாங்க. நேரம் என்ன பண்றாங்க, கிட்னாப் பண்ணிட்டு கார்லயே ஜிம்மோகன் ஊரான கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டிக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க என்ன பண்றாங்க, கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, புதைச்சிடுறாங்க. சபரீஷ், மணிமாறன், கோபி கேரளாவுக்கு அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க. மோகன் வீட்லயே இருக்காரு. மோகன் சொல்லி என்ன பண்றாங்க, ஊத்தாங்கர ஸ்டேஷன்ல சபரீஷும் சரணடைகிறாரு. மொத்தம் 11 பேர் மேல கொலை வழக்கு பதியப்படுகிறது. சேலம் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. அது ஏற்கனவே கேஸ் நிறைய இருக்குனால என்ன பண்றாங்கன்னா மோகனுக்கும் கோபிக்கும் மட்டும் குண்டாஸ் போடுறாங்க. சபரீஷ் என்ன பண்றாரு, பேசி அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி
குண்டாஸ் போடாம தடுத்துக்கிறாரு. கரெக்டா 90 நாள்ல ஜாமீன்ல வெளியே வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொலை வழக்கு மூலமா ரொம்ப வாண்டட் ஆயிடுறாங்க. நிறைய புட்டப்பெல்லாம் போட்டு ட்ரை பண்ண பாக்குறாங்க. ஆனா எப்படியோ நழுவி வந்துடுறாரு சபரீஷ். எதுலயும் மாட்டல. 2022 முதல் பாத்தீங்கன்னா எந்த வழக்கும் இல்லை. திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு. கேஸ் வாய்தாலாம் கரெக்டா கோட்டாட்டம் பண்ணுகிறாரு. அவர் நண்பர் இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்தானா அவர் கூட சேர்ந்து அவருமே பாத்தீங்கன்னா திருந்துறாரு. எதுவும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ரவுடிசமே வேணாம்ப்பா ஜிம்மாவும் என்ன பண்ணிடுறாரு திருந்துறாரு. இப்ப உள்ள இருக்காரு ஒரு கேஸுக்கு ஒரு ஜட்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். எப்படியோ வெளியே வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரும் ரவுடிஸ்ல விட்டுலாம். இவரும் 2022 விட்டார். 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்ப்பா நம்ம ரவுடிசமே வேணாம்ப்பான்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறாங்க. என்னதான் முடிவு பண்ணாலும் என்னதான் இப்ப திருந்திட்டாலும் கம்பல்சரி காவல்துறையும் நீதித்துறையும் இந்த மாதிரி ஆட்களை சும்மா விடாது. என்னைக்கா இருந்தாலும் எந்த கேஸ் ஒண்ணுத்துக்குன்னா ஏதாவது ஒரு கேஸுக்கு இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னா 14 வருஷம் உள்ளதான் இருக்கணும். யாரும் தப்பிக்க முடியாது. நீதித்துறை யாரும் தப்பிக்க முடியாது. தயவு செய்து இந்த ரவுடிஸ்ல இறங்காதீங்க. தேவையில்லாம ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவர் எந்த குறையுமே கிடையாது உங்க வீட்டுல. இவரா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள போய் விழுந்து தேவையில்லாத தீவிரவாத இயக்கத்தோட லிங்க்ல இருந்து அன்னைக்கு சப்போஸ் இவங்க அம்மாவோட சாமி கும்புறதான் போனது இல்லைன்னா கன்ஃபார்மா அந்த கேஸ்ல அடைக்கலம் கொடுத்ததுக்கு சேர்த்துருக்கணும். இவரை அந்த தீவிரவாதிகளை ஏதோ நல்ல போலீஸ்காரர் பாவம் பார்த்து விட்டுக்கிறாரு. இல்லைன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இப்போ எங்கேயோ போயிருப்பார். ஜெயில இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜெயிலே தான் இருந்திருப்பாரு. அதனால தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க. இந்த மாதிரி கதைகளை கேளுங்க. எப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் மாறிதான் ஆகணும். ரவுடிஸ்லயே வாழ்ந்து ரவுடிஸ்லயே இறந்துட முடியாது. அப்படியே சம்பாதிச்சு நல்லா இருந்துட முடியாது. ஒரு நாள் தண்டனை கட்டாயம் கிடைக்க தான் செய்யும். இவர் மீது பாத்தீங்கன்னா 3 கொலை வழக்கு, 5 கொலை முயற்சி வழக்கு, 4 புட்டப்புன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 வழக்கு இருக்கு. இவ்வளவுதான் இவர் மீது உள்ள வழக்கு. தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடாதுக்காக தான் இந்த மாதிரி காணொலியை போடுறோம். இவ்வளவுதான் பெரம்பலூர் ரவுடி அரணாரை சபரீஷ் பத்திய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு. இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.